அன்பர்களே வணக்கம். 4/5/2026 திங்கட்கிழமை. இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். காலை 10 மணி வரை அனுஷம் நட்சத்திரம். கல்வி, செல்வம் இரண்டும் இரு துருவங்கள். பலருக்கு ஏதாவது ஒன்றுதான் இருக்கும். இரண்டும் இணைந்து சொற்ப இடங்களில் இருக்கும். அந்த சொற்ப இடங்களை பெற்றவர்கள் உண்டு. யார் அவர்கள்? பார்ப்போம். 1, 3, 4 அதிபதிகள். 1ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம். இந்த அதிபதிகள் ஒன்று சேர்ந்து 5, 9இல் இருக்க, 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்க, அவரை ஆட்சி உச்சம் பெற்ற அந்த 2ஆம் அதிபதியை குரு பார்க்க, இப்படி அமைந்த ஜாதகத்துக்கு கல்வியும் உண்டு, செல்வமும் உண்டு. அடித்து சொல்கிறது சாஸ்திரம். இது சாத்தியமா? இதை பார்க்க வேண்டியது நமது கடமை. சாத்தியமா பார்ப்போம். 1 லக்னாதிபதி, பலவற்றை சொல்லும் கௌரவம், புகழ் பலவற்றை சொல்லும். அதில் 1 எண்ணம். 3 முயற்சி மற்றும் பயிற்சி. ஒரு தலைசிறந்த பாடகன் தினமும் முயற்சி செய்து பயிற்சி செய்தால்தான் அதில் விற்பனனாக இருப்பான். விடாமுயற்சி, பயிற்சி, வீரியம், வீரம் எல்லாம் 3ஆம் இடம். 4ஆம் இடம் தாயாருக்கு மட்டுமல்ல, வித்தைக்கும் அதுதான். அவன் பெற்றிருக்கும் தனி திறமையை சொல்லும் இடம் 4ஆம் இடம். கல்வியை சொல்வது 2ஆம் இடம், வித்தையை காட்டுவது 4ஆம் இடம். இந்த 3ம் இணைந்து 5, 9இல் இருக்க, இந்த 5, 9 இடங்கள் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லும். இந்த 5, 9க்கு உடையவர்கள் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர் என்றுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது. கஷ்டப்படாமலேயே ஒருவன் அரசனுக்கு மகனாக பிறந்தால் அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகிறது? அதை போன்ற அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் இடம் 5, 9. இந்த 5, 9 இடங்களை நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது. தானாக வருவது, தனது முயற்சியால் செய்வதெல்லாம் 4, 7, 10 கேந்திரங்களுக்குத்தான், திரிகோணங்களுக்கு அல்ல. 2க்கு உடையவன் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்க்கிறார். அது வாக்கு மற்றும் செல்வம். இத்தகைய அமைப்பு இருந்தால் ஒருவன் முயற்சியுடன், வித்தையுடன் இவைகள் பலிதமாகின்ற இடத்தில் அமர்ந்து, பற்றாக்குறைக்கு 2க்குடையவன் உச்சம் பெற்று அல்லது ஆட்சி பெற்று குருவாலும் பார்க்கப்பட்டிருந்தால் அவனுக்கு கல்வியும் உண்டு, செல்வமும் உண்டு. இனி எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் பார்ப்போம். மூலம், உத்ராடம், பூரட்டாதி, ரேவதி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, விசாகம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, ஒரு புது கோணத்தில் செயல்பட்டு
செய்யும் செயலில் வெற்றி. ரிஷபராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. எல்லோரும் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல செயலை வெற்றிகரமாக செய்து இந்த புகழை பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அத்துணை மதிப்பு மரியாதை கிடைக்கவில்லை. மறுபாதி பார்ப்போரெல்லாம் உங்களை மதிப்பார்கள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு உண்டு. மறுபாதி தேவையற்ற சிரமங்கள் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி சற்று கஷ்டம், நஷ்டம். மறுபாதி லாபம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது முயற்சியால் எடுத்த காரியம் இன்று வெற்றியை கொடுக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எது எது தேவையில்லையோ அவைகளை அகற்றி தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல பண வரவு உண்டு. உங்கள் திறமையை காட்டுகின்றீர்கள், உங்கள் நேர்மையையும் காட்டுகின்றீர்கள். இதனால் தேவையான பணவரவு உண்டு. விருச்சக ராசி அன்பர்களே, நன்றாக யோசித்து பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு வழியில் சென்று காரியத்தில் வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் வைத்து கருத்தில் வைத்து அது வெற்றிகரமாக அமைய தேவையான பேச்சு, தேவையான முயற்சி எவை என்று கண்டுகொள்ளும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, பேச வேண்டியதை பேச வேண்டிய விதத்தில் பேசி பெற வேண்டியதை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் நாள். கும்பராசி அன்பர்களே, எடுத்த வேலையை திருத்தமாக செய்யும் நாள். எந்த விதமான சிறு குறையும் இன்றி அந்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். பெயர் உண்டு. மீனராசி அன்பர்களே, மிகவும் நல்லதோர் தர்ம காரியத்தை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். செலவை பற்றி கவலைப்படாமல் தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அன்பர்களே, இன்றைய பலன்கள் மற்றும் நட்சத்திரம் எல்லாம் கிட்டத்தட்ட நேற்றைய தினத்தை ஒட்டியே இருக்கும். ஏனென்றால் காலை 10 மணி வரை நேற்றைய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம்தான் இருக்கிறது. எனவே
இந்த 2 நாட்களும் கிட்டத்தட்ட ஒரே பலனாக தான் இருக்கும். ஆனால் எல்லா நாளும் அப்படி அல்ல. எப்போதோ ஒரு முறை இது நிகழும். இன்று அப்படித்தான் இருக்கிறது. பொறுத்து கொள்ளுங்கள். இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.